இங்கே கொங்கு மண்டலம் ஒரு மாங்கொட்டையை தின்று அந்த இடத்திலே போட்டால் ஒரு வாரம் கழித்து மரமாய் முளைக்கக்கூடிய விவசாயம் நிறைந்த மண் இது. இந்த மண்ணை பாரதிய ஜனதா கட்சியிடம் நீங்கள் ஒப்படைத்தால் பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பஞ்ச நிலங்கள் எவ்வளவோ கொட்டி கிடக்கிறது, அது எங்களிடத்தில் இல்லை. அஜித்குமார் படுகொலையில் எப்படிப்பட்ட வழக்கை காவல்துறையினர் மீது வழக்கு பதிந்து தோழர் மனித உரிமை செயற்பாட்டாளர் அண்ணன் ஹென்றி ஜீவன் அவர்கள் காவல்துறையில் 5 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற அளவிற்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வைத்திருக்கிறார். சட்டத்தை யாரெல்லாம் மதிக்கவில்லையோ, அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தாத அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை மிக நுட்பமாக கண்காணிப்போம். இந்த அறையிலே சிசிடிவி கேமரா இருக்கிறது என்று சொல்வார்கள். தமிழ் புலிகள் கட்சி தோழர்கள் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ அவர்கள் எல்லாமே சிசிடிவி கேமரா தான். காவல்துறை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ தமிழ் புலிகள் கட்சி கொண்டு வரப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியினால் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தது. 7 பேர் படுகொலையானார்கள். இன்றைக்கு அஜித்குமார் படுகொலைக்கு திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வர் இரங்கல் அறிவித்தார். அந்த சிறையில் அடைத்தார். அங்கே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிலே 7 பேர் படுகொலை 7 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அன்றைக்கு முதல்வராக இருந்த எடப்பாடி என்ன சொல்கிறார்? நான் எனக்கு முன்பாக இங்கே கண்டன உரையாற்றிய தோழமை இயக்கத்தை சார்ந்த தோழர்களுக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தை இங்கே எழுப்புகிற குரல்களை எங்களுடைய கோரிக்கையை செவிமெடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வியாபார பெருங்குடி மக்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இது போன்ற படுகொலைகளை மூடி மறைப்பது மிக சாதாரணமாக கொங்கு மண்டலத்தில் வாடிக்கையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு சிவகுமார் படுகொலை கூட லாக்அப் டெத். இந்த அஜித்குமார் படுகொலை என்பது இப்போது மட்டுமல்ல, தாளமுத்து நடராஜன் தொடங்கி ராம்குமார் தொடங்கி இப்படி எண்ணற்ற படுகொலை செய்த பெருமைக்குரிய துறையாக காவல்துறை விளங்கி வருகிறது. அதுவும் பட்டியல் சமூகத்திலே ஒருவன் படுகொலை செய்யப்பட்டால் அவன் இறப்பில் முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்வது கூட தயங்குகிற காவல்துறை எளிதாக 174 என்கிற வழக்கை பதிவு செய்து அந்த வழக்கை விசாரணை தன்மையை மட்டுப்படுத்துகிற வேலையை காவல்துறை தொடர்ச்சியாக செய்து வருகிறது. தமிழ் புலிகள் கட்சி இன்றைக்கு சென்னாக்கால்பால் முருகனுக்கு மட்டும் போராடுகிறதா என்றால் இல்லை. இந்த மண்ணில் எந்த சாதியினர் படுகொலையானாலும் அவர்களை கண்டிக்கிற இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி. ஜனநாயகத்திற்காக, சமத்துவத்திற்காக எங்கெல்லாம் எளிய மக்கள் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் இது போன்ற படுகொலைகளை மூடி மறைக்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழ் புலிகள் கட்சி தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து நீதி விசாரணையை தீவிரப்படுத்துவதற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறோம். அகமுடையார் சமுதாயத்தை சார்ந்த ஒரு தம்பி சிவகங்கை மாவட்டத்திலே படுகொலை செய்யப்பட்டார். அவருக்காகவும் தமிழ் புலிகள் கட்சி போராடியது. கொங்கு மண்டலத்திலே கவுண்டர் சமூகத்திலே இப்படி ஒரு மரணம் ஏற்பட்டாலும் கூட, அந்த படுகொலையை மூடி மறைத்தாலும் கூட அவர்களுக்காகவும் தமிழ் புலிகள் கட்சி போராட்டத்தை முன்னெடுக்கும். தமிழ் புலிகள் கட்சி குறிப்பிட்ட சாதிக்காக போராடுகிற கட்சி அல்ல. தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்கள் ஜனநாயகங்களுக்காக, தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக, தற்போது இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சிக்கு உறுதுணையாக நின்று மதவாத சக்திகளுக்கும் சங் பரிவார் இயக்கங்களுக்கும் எதிராக நின்று களமாடி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிக்கு, மத்திய அரசுக்கு எதிராக களமாடி கொண்டிருக்கக்கூடிய கட்சி. இங்கு இருக்கக்கூடிய ஜாதி இந்துக்கள் பாரதிய ஜனதாவுக்கு இந்த படுகொலையில் கூட ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நபர் ஒருவர் இந்த படுகொலையை மூடி மறைப்பதற்கான முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி கொங்கு மண்டலத்தில் வளர்ந்து வருகிறது. கவுண்டர் சமுதாய மக்களுக்கு ஒரு கோரிக்கையை நாங்கள் இங்கே முன்வைக்கிறோம் அல்லது அறிவுரையாக சுட்டிக்காட்டுகிறோம். இங்கே பாரதிய ஜனதா கட்சி இங்கே வலுவாக கால் ஊன்றும் என்று சொன்னால்
இங்கே உங்களுடைய விவசாய நிலங்கள் பறிபோகும். முருக பக்தர்கள் மாநாடு என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கிறது. இன்றைக்கு கொங்கு மண்டலம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக வேரூன்றி இருக்கிறது. அந்த கட்சியிலே தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். அந்த கட்சி கொடிமரங்களை பறக்க விடுகிறார்கள். குறிப்பாக தலித் மக்கள் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்லரோ, பறையரோ, சக்கிலியரோ, குறவரோ இங்கே நீல சிவப்பு கொடியோ கருப்பு கொடியோ பறக்க விடக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருக்கிறார்கள். அப்படி நீங்கள் செய்துவிட்டால் உங்களுக்கான விவசாய நிலம் பாதுகாக்கப்படுமா? அப்படி என்றால் அதற்கான ஒரு கேள்விக்குறியை நாங்கள் அங்கே முன்வைக்கிறோம். இங்கே கொங்கு மண்டலம் ஒரு மாங்கொட்டையை தின்று அந்த இடத்திலே போட்டால் ஒரு வாரம் கழித்து மரமாய் முளைக்கக்கூடிய விவசாயம் இருந்த மண் இது. இந்த மண்ணை பாரதிய ஜனதா கட்சியிடம் நீங்கள் ஒப்படைத்தால் பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பஞ்சம் நிலங்கள் எவ்வளவோ கொட்டி கிடக்கிறது, அது எங்களிடத்தில் இல்லை. ஆனால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களிடத்திலே ஒப்படைத்தீர்கள் என்றால் சொன்னால் கதிராமங்கலத்தில் எப்படி மீத்தேன் திட்டம் எடுப்பதற்கு அந்த நாட்டில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்களை எப்படி மலராக்குகிற முயற்சியை முன்னெடுத்தார்களோ அதை போன்று கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை தோண்டி எடுப்பதற்காக உங்களுடைய விவசாய நிலங்களை கார்பரேட்டுகளுக்கும் முதலாளிகளுக்கும் தாரை வார்க்கக்கூடிய வேலையை பாரதிய ஜனதா கட்சி என்பவர்கள் செய்வார்கள். அதை நீங்கள் இழந்த பிறகு இப்போது இருக்கக்கூடிய உங்களுடைய தலைமுறைகளுக்கு இது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் விவசாயம் எதையும் செய்ய முடியாத அளவிற்கு முதலாளிகளுக்கு தாரை வார்க்கக்கூடிய நிலையை நீங்களே உருவாக்கினீர்கள் என்பதுதான் எங்களுடைய வேதனை. பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய சக்கிலியனையோ, பறையனையோ, பல்லனையோ, புறவனையோ நீங்கள் ஏற்க வேண்டாம். உங்களை எண்ணம் ஜாதி இந்துக்கள் என்பதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்கிறோம். ஆனாலும் கவுண்டர் சமூகத்திலே யார் பாதிக்கப்பட்டாலும் உங்களுடைய நிலங்கள் பறிபோனாலும் அதற்காக தமிழ்நாட்டை காப்பதிலே எங்களுக்கு ஜனநாயக கடமை இருக்கிறது. அந்த ஜனநாயக கடமையை நாங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சி காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி ரயில் மறியல் போராட்டத்தை முன்னெடுத்தோம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக மதவாத போராட்டம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக மதவாதத்தை திணிக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஈரோட்டிலே ரயில் மறியல் போராட்டத்தை முன்னெடுத்தோம். இப்படி தமிழ் புலிகள் கட்சி ஜனநாயகத்திற்காகவும் மனித உரிமை விதி மீறல்களுக்கு எதிராக செயல்படுகிற காவல்துறையினரையும் தொடர்ந்து கண்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி. இன்றைக்கு ஒரே வழியிலே அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் அவர்களும் அண்ணன் நாகை திருவள்ளுவர் அவர்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ் புலிகள் கட்சி சமத்துவத்தை விரும்புகிறது. அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கரையும் பகுத்தறிவு பரவன் தந்தை பெரியாரையும் பேராசான் மார்க்ஸையும் கையிலேந்தி கொண்டு இந்த மக்களுக்காக களமாடி கொண்டிருக்கின்றோம். இந்த சமத்துவத்தை சீர்குலைப்பதற்கான முயற்சியை திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால், இங்கே சமத்துவம் மலர்ந்து விட்டால் இந்து மதம் சொல்லுகிற மனிதர்ம சட்டம் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் என்கிற காரணத்தினாலே கவுண்டர்களுக்கும் சக்கிலியர்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்லர்களுக்கும் பறையர்களுக்கும் வன்முறையை தூண்டிவிடுகிற ஒரு முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த படுகொலையில் கூட நீதி விசாரணையை முறையாக செயல்படுத்த விடாமல் இங்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி காவல்துறையினருக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார். காவல்துறையினர் உண்மையாகவே அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி நன்றாக தெரிந்திருந்தால் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை 20 அடியில் மரத்தில் தொங்குகிற ஒரு மனிதனை எப்படி படுகொலை என்று 174 சந்தேகம் வரும் என்று வழக்கு பதிய முடியும்? இது வேறு சமூகத்தில் இப்படி ஒரு படுகொலை நடந்திருந்தால் உடனடியாக இந்த படுகொலையை மூடி மறைக்கக்கூடிய வேலையை காவல்துறை செய்திருக்குமா? இருக்கக்கூடிய சக்கிலியன் என்கிற ஒரு ஏரண பாதை காவல்துறைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அஜித்குமார் படுகொலையில் எப்படிப்பட்ட வழக்கை காவல்துறையினர் மீது வழக்கு பதிந்து தோழர் மனித உரிமை செயற்பாட்டாளர் அண்ணன் ஹென்றி தீவன் அவர்கள் காவல்துறையில் 5 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற அளவிற்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வைத்திருக்கிறார். அந்த குடும்பங்கள், காவல்துறையை சார்ந்த குடும்பங்கள் நடுவீதியிலே இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே நிலைமை அலங்கியத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு வரவிடக்கூடாது என்று சொன்னால் இந்த படுகொலையில் முறையான விசாரணையை நீங்கள் நடத்த வேண்டும். காவல்துறையிலே மதுரையிலே ஒரு பெண் காவல்துறையில் பணி செய்கிற ஒருவருடைய மாணவி மகள் நீட் தேர்வுக்காக தற்கொலை செய்து கொண்டார். அந்த கொலையை கண்டித்தும்
அவருடைய அந்த படுகொலையை கண்டித்து தமிழ் புலிகள் கட்சி மதுரையிலே போராட்டம் நடத்தியது. காவல்துறையினருக்காகவும் போராடக்கூடிய கட்சி தமிழ் புலிகள் கட்சி. நாங்கள் மனித உரிமை விதிமீறலை யாரெல்லாம் சட்டத்தை யாரெல்லாம் மதிக்கவில்லையோ, அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தாத அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை மிக நுட்பமாக கண்காணிப்போம். இந்த அறையிலே சிசிடிவி கேமரா இருக்கிறது என்று சொல்வார்கள். தமிழ் புலிகள் கட்சி தோழர்கள் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ அவர்கள் எல்லாமே சிசிடிவி கேமரா தான். காவல்துறை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ தமிழ் புலிகள் கட்சி ஏதோ கொடியை பிடித்து சாலையை மறித்து போராட்டம் நடத்தி கொண்டு அத்தோடு கலைந்து விடுவார்கள் என்கிற எண்ணத்தை காவல்துறை மறக்க வேண்டும். இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியின் மீது நடவடிக்கை எடுக்க தவறினால் இந்த வழக்கிலே யாரெல்லாம் கட்ட பஞ்சாயத்து செய்தார்களோ அவர்களின் மீதும் நடவடிக்கை எடுக்க தமிழ் புலிகள் கட்சி அஞ்ச மாட்டோம். குற்றவாளிகளை யாராக இருந்தாலும் தண்டிப்பதற்கான வேலைகளை காவல்துறை முறையாக செய்ய வேண்டும். ஏதோ பாதிக்கப்பட்டவர் சக்தியின் விவாதங்கள் இந்த குரல் விடுக்கவில்லை. இங்கே எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்படி படுகொலையானால் அவர்களுக்கான விசாரணையை முறையாக நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே நிலவக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் இது போன்ற படுகொலைகளை வட மாவட்டத்தில் தான் பார்க்க முடியும். சமத்துவத்தை விரும்பாத, சகோதரத்துவத்தை விரும்பாத RSS இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி, அந்த கட்சியினுடைய அதிகாரம் இங்கே தலை தோங்கினால் இங்கு இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தினருக்கும் இந்த பாதிப்பு தொடர்ந்து முன்னேறும், தொடர்ந்து வரும். இங்கே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், நீலம் சிகப்பு கருப்பு கொடியை நாம் அனுமதிக்காமல் இங்கே நாம் மிகப்பெரிய அரசியல் செய்து வருகிறோம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது கொங்கு மண்டலத்திற்கான ஆபத்து என்பதை தமிழ் புலிகள் கட்சி உணர்த்துகிறோம். பாரதிய ஜனதா கட்சியினால் நீட் தேர்வு வந்தது. பாரதிய ஜனதா கட்சியினால் தமிழ்நாட்டிலே மீத்தேன் திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியினால் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தது. 7 பேர் படுகொலையானார்கள். இன்றைக்கு அஜித் குமார் படுகொலைக்கு திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வர் இரங்கல் அறிவித்தார், அந்த சிறையில் அடைத்தார். அங்கே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிலே 7 பேர் படுகொலை 7 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அன்றைக்கு முதல்வராக இருந்த எடப்பாடி என்ன சொல்கிறார்? நான் காணொலி வாயிலாகத்தான் அவர்கள் சுட்டார்கள் என்று, அவர்களை சுட்டு படுகொலை செய்தார்கள் என்கிற செய்தியை கேட்டேன் என்று மெத்தனமாக ஒரு பதிலை சொன்னார். அப்படிப்பட்ட முதல்வரா இப்போது இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்? இது திராவிட முன்னேற்ற கழகத்தை, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை பாரதிய ஜனதா கட்சி எப்படியெல்லாம் இந்த அரசியலை, விஷம அரசியலை, ஜாதி அரசியலை, பிளவுவாத அரசியலை, மதவாத அரசியலை, இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை, பட்டியல் சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சமூகங்களை பிரித்தாளுகிற அரசியலை, ஒவ்வொரு சாதியினருக்கும் ஒவ்வொரு பிரிவினருக்கும் உற்சாதி பகை மூட்டி இங்கே ஜாதியின்றி சமத்துவத்தை சீர்குலைக்கக்கூடிய பணிகளை முயற்சி முன்னெடுக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே நீங்கள் ஆதரவு அளித்தால் நாளைக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆலைகள் இழுத்து மூடப்படும். கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பறிபோகும். இங்கே விளைச்சல் பூமியாக விளையக்கூடிய காய்கறிகள் கனிம வளங்களாக சுரண்டப்படும். இங்கே எந்தவித விவசாயங்களையோ எதையுமே நீங்கள் கடைபிடிக்க முடியாது என்பதை இங்கே தமிழ் புலிகள் கட்சி உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு முருகன் படுகொலை நடந்தால் காவல்துறை என்ன செய்ய வேண்டும்? காவல்துறை உடனடியாக அதாவது 20 அடி உயரம் மரம், எந்த ஒரு ஆவணம் இல்ல, இங்கே வேடிக்கை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏதோ சாதாரணமாக கையை கட்டி கீழே எந்த ஒரு டேபிளும் இல்லாம 20 அடி மரத்துல ஒரு 5 அடி மனிதன் கயிற்றை கட்டி தூக்கிலே தொங்குகிறான் என்று சொன்னால் இது உண்மையாக இருக்குமா என்று உங்களுடைய கவனத்திற்கே நாங்கள் விட்டு விடுகிறோம். நான் என்ன சொல்றேன், பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்கிலியன் பாதிக்கப்பட்டால் உடனடியாக வழக்கு பதிவு வேண்டிய காவல்துறை தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்ட SC/ST ஆக்ட் அந்த வழக்கை பதிவு செய்வதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாலும் அந்த வழக்கை பதிவு செய்கிறீர்கள். ஒரு படுகொலை நடந்தாலும் அந்த படுகொலையையும் இப்படி மூடி மறைப்பது காவல்துறைக்கு வெட்கக்கேடாக இல்லையா? நீங்கள் உண்மையாகவே காவல்துறையில் நேர்மையான அதிகாரியாக செயல்பட்டால் நீங்கள் பணி ஆணையை ஏற்கும் போது
என்னென்னவெல்லாம் உறுதிமொழி இருக்கிறீர்கள், சாதி மதம் என்று எதையும் பாராமல் நான் இந்த பணியை ஆற்றுகிறேன் என்று உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்களே, அந்த உறுதிமொழியை மறந்துவிட்டு நீங்கள் முருகன் படுகொலையில் இப்படி ஜனநாயக படுகொலையை மூடி மறைக்கிற உங்களுடைய போக்கு எவ்வளவு பெரிய விஷமத்தனமானது, வன்மத்தனமானது. பாதிக்கப்பட்ட முருகனின் குடும்பத்தாருக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது? ஆடு மாடு காவல்துறையில் பணி செய்யக்கூடிய மோப்பனாய் செத்தால் கூட அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி தொப்பியை கலட்டி மரியாதையிட்டு அதன் பிறகுதான் அவரை அடக்கம் செய்கிறார். 6 அடி மனிதன் செத்தால் உடனடியாக புதைக்கக்கூடிய காவல்துறைக்கு நாய்க்கு மனிதனுக்கு வித்தியாசம் தெரியாதா? நீங்கள் உண்மையாகவே காவல்துறையில் ஏதாவது படித்துதான் அதிகாரிகள் ஆனீங்களா என்பது எங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது. லஞ்ச பணத்திலே எத்தனை அதிகாரிகள் ஊழல்வாதிகள் அரசியலை விடுப்பதை போல காவல்துறையிலே அதிகாரிகள் லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டு இது போன்ற குற்றவாளிகளை தப்பவிடுவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் பட்டியல் சமூக மக்களுக்காக மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் இப்படி பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கான விசாரணை நடத்த வேண்டும் என்கிற அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மூடி மறைக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்தால், நீங்கள் காட்சி உடையணிந்து உறுதிமொழி ஏற்று நீங்கள் செய்கிற வேலைக்கு உத்தியோகத்திற்கு இது சரிதானா என்பதை நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே முருகன் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யார் யார் என்பதை இன்னும் விசாரணை நடத்தாமல் அலட்சியத்தோடு இருக்கக்கூடிய அலங்கியம் காவல்துறை மற்றும் இந்த முருகன் படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்வதற்கான நடைமுறைகளை தொடர்ந்து இவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் புலிகள் கட்சி சார்பாக அனைவருக்கும் இந்த இடத்துல வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.